சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். அண்மை செய்தி. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தையோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த ரேவதி என்பவர் பாஸ்போர்ட் கோரி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சென்ற ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்தார். அவரது விண்ணப்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது குறித்து ரேவதி விசாரித்தார். அப்போது கணவரின் கையெழுத்து பெற்றால் மட்டுமே விண்ணப்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஸ்போர்ட் அதிகாரி தெரிவித்தார். கணவருக்கும் தனக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு தனது கணவர் தாக்கல் செய்த இந்த விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எனவே கணவரின் கையெழுத்தை பெறாமல் பாஸ்போர்ட் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரேவதி மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க கணவரின் அனுமதியோ அவரது கையெழுத்தோ மனைவி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதன் மூலம் ஒரு பெண்ணை கணவரின் உடைமையாக கருதும் இந்த சமூகத்தின் மனப்பான்மையையே மண்டல பாஸ்போர்ட் அதிகாரியின் செயல் காட்டுகிறது என்று உயர்நீதிமன்றம் கூறியது. ஏற்கனவே கணவர் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும் நிலையில் கணவரிடமிருந்து கையெழுத்து பெற்று வருவது இயலாத ஒன்று. திருமணமாகிவிட்டால் பெண் தனது அடையாளத்தை இழந்து விடுவது இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. பின்னர் கணவரின் அனுமதி கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் கேட்டு விண்ணப்பிக்க முடியும். கணவரின் கையெழுத்து பெற வேண்டும் என்ற நடைமுறை ஆணாதிக்கத்தை காட்டுகிறது என கூறிய நீதிபதி மனுதாரரின் விண்ணப்பத்தை பரிசீலித்து 4 வாரங்களில் பாஸ்போர்ட் வழங்க பாஸ்போர்ட் மண்டல அதிகாரிக்கு உத்தரவிட்டார்.